எலிசா என்ன பண்றாரு, எலியாவை விட்டு பிரியாமல் இருந்தார். எதனாலன்னா அந்த சத்தியமானது அவருக்குள்ளா இருந்ததுனால தான். அந்த சத்தியத்தை எப்படியாவது நான் வாங்கணும் அப்படின்னு பிரயாசப்பட்டாரு. அப்போ அவர் கேட்கிறாரு, நீ உனக்கு என்ன தம்பா வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, உனக்குள்ளா இருக்கிற வரமானது எனக்கு எப்படி வேணுமா, ரெட்டிப்பா வேணும். நீ கேட்டது நல்ல காரியம்தான், ஆனா அரிதான காரியத்தை நீ கேட்ட. ஓகே, நீ கேட்டுட்ட, அதை உனக்கு தரேன். நான் சொல் காட்டிலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்த்தேன்னா உனக்கு அந்த வரத்தை நான் கொடுப்பேன். அப்படியே அவன் என்ன பண்றான், அந்த சுழல் காட்டிலே எலியா எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அவன் அண்ணாந்து பார்க்கும் பொழுது எலியா கிட்ட இருந்த அந்த சால்வை என்ன பண்ணுது, கீழே வருது. அதை பிடித்து கொள்கிறான். அப்போ ஏன் இது சொல்றான் அப்படின்னா, எலியா கிட்ட இருந்த அந்த சத்தியத்தை, அந்த வல்லமையை எலிசா பெற்றுக்கொண்டான். ஆனா எலிசா கிட்ட கேயாசின்னு ஒருத்தர் தான், அந்த சத்தியத்தை அவனால என்ன பண்ண முடியல, வாங்குவேன் ஓடுறான் நாகமான் கிட்ட அந்த காசு வாங்குறது. இப்போ எலிசா சொல்றாரு, நாகமானுக்குள்ள இருந்த குஷ்டம் உனக்கு வந்துடும் அப்படின்ட்டான். அப்போ அவன் சத்தியத்தை வாங்கல, சாபத்தை தான் வாங்கினான் அந்த கேயாசி. ஆனா எலியா கூட இருந்த எலிசா என்ன பண்றான், அந்த சத்தியத்தை வாங்கி கொண்டான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் இதுல அப்படின்னா, நாமளும் ஆண்டவரை விடாமல் இருக்க வேண்டும். எலிசா அப்படிதான் இருந்தான், எலியா போன இடத்தெல்லாம் போனான். அப்ப நாமும் ஆண்டவரை விடாமல், ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னாக நம்ம போகும் பொழுது அந்த சத்தியம் நமக்குள்ளா இருக்கும். அந்த சத்தியம் நமக்குள்ளா கிரியை செய்யும். அந்த சத்தியத்தை வாங்கி நம்ம வச்சுக்கணும், அமைதியா இல்லாம ஆண்டவருக்காக எடுத்து பயன்படுத்தும் போது ஆத்துமாக்களை நம்ம என்ன பண்ணலாம், சம்பாதிக்கலாம். அல்லேலூயா.